3% வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் அங்கீகாரம் கொடுத்தீங்க. 12% கொண்டு வந்த அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எதுக்காக கொடுக்கல? தமிழ்நாட்டில் இருந்து ஒரு யங் பிளட், ஒரு எனர்ஜெட்டிக் பிளட், ஒரு நாலேஜபிள் பர்சன் வர்றது சில பேருக்கு பிடிக்கல அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல விஷயங்களில் நாங்கள் திமுக போல கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தமிழக பாஜகவுக்கோ திமுகக்கோ என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? அங்கே ஒரு குடும்பம் ஆட்சியில் இருக்குது, அங்கே ஒரு குடும்பம் கட்டுப்பாடில் ஒரு கட்சி இருக்குன்னா, இங்கே அதே 4 பேர் 5 பேர் கண்ட்ரோலில் தான் இந்த கட்சி இருக்குது. அவங்களே தான் நிற்கணும். தோத்தாலும் பரவாயில்லை, திரும்பி திரும்பி அவங்களே தான் நிற்கணும். இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், ஒரு தொண்டருக்காக நான் பேசணும்னு நினைக்கிறேன். நானும் ஒரு தொண்டன் தான். இந்த உழைக்கிறாங்கல்ல, சொந்த காசு போட்டு கட்சி மீட்டிங்கெல்லாம் வராங்கல்ல, அவங்களுடைய உழைப்பை இந்த கட்சிக்கு கொடுக்குறாங்கல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சிக்காக அந்த போராட்டம்னா வராங்க, மாநாடுனா வராங்க, பொதுக்கூட்டம்னா வராங்க, எத்தனை நிகழ்ச்சிங்க, பிரதமர் வராருன்னா வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கட்சி என்ன பண்ணியிருக்குன்ற கேள்வியை நான் உங்ககிட்ட எழுப்புறேன்.